அப்போ இன்றைக்கி ஒரு வடைகறி பண்ணலாம்ப்பா. அதுக்காக நான் வடை சுட்டு வச்சுருக்கேன். இந்த சுட்ட எண்ணெயே கொஞ்சோண்டு எடுத்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் போதும் எண்ணெய். ஏன்னா அதில் ஏற்கனவே வடையில் எண்ணெய் இருக்குல்ல, அதனால் அது போதும். அதுக்கு தாளிக்கிறதுக்கு பாருங்கள், சோம்பு, லவங்கம், பட்டை, கடல் பாசி, இந்த மராட்டி முக்கு எல்லாமே போடுறேன். புரியுது. இப்போ வெங்காயம் போடலாம். ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போடுறேன். இது நல்லா சவக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடலாம். இதை பாருங்கள், கண்ணாடி பதம் வந்தால் போதும். இது நல்லா வெந்துடும். இப்போ தக்காளி போட்டுறேன்ப்பா, 2 தக்காளி பழம். இப்போ வடையில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம தட்டி இருக்கிறோம், அதனால் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன். இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மசாலாவுக்கு மட்டும். இந்த தக்காளியோடு போடும்போது தக்காளி நல்லா உப்பு போட்டு வதக்கணும்னா நல்லா கரைஞ்சி வேகும். அதனால் இதில் போட்டுட்டேன். இப்போ போட்டு நம்ம சிம்மில் போட்டு நல்லா மூடி விட்டுருவோம். தண்ணி விட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் இது மூடிடுங்க. இது நல்லா வதங்கும். இதை பாருங்கள், வதங்கிடுச்சு. இதை நம்ம திரும்பவும் இந்த மசாலாலாம் போட்டு வதக்கி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்பொழுது நல்லா வெந்துடும். இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுடலாம். இதை பாருங்கள், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டேன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டேன், மஞ்சள்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டேன். இது கரம் மசாலா இது எல்லாமே நம்ம ஹோம்மேடாக பண்ணதான்பா. இது மிக்சிலேயே அரைச்சது, நரன்னு இருக்கும். பட்டை, லவங்கம், சோம்பு, அப்புறமா கடல் பாசி எல்லாமே போட்டு, தனியா கொஞ்சம் 2 காஞ்ச மிளகா போட்டு அரைப்பேன். இந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா. இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நீங்களும். நான் வேணால் இன்னொரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ நம்ம இதை வதக்கி விட்டுடலாம். அது சிம்மில் வச்சு வதக்குங்க. எண்ணெயில் ரொம்ப ஸ்பீடு வச்சு வதக்குனிங்கன்னா அந்த பவுடர்லாம் தீஞ்சிடும், அப்போ டேஸ்ட் வராது. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இது பாருங்கள், நல்ல ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த வடை மாவு எப்படி அரைக்கணும்னா, சோம்பு, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நரன்னு அரைக்கணும். டிப்பில் தான் அரைக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வடையாக தட்டி பாதி வெந்தால் போதும்ப்பா. இது ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. பாதி வெந்தால் போதும். இந்த மாதிரி வெள்ளையாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி மாவில் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி போட்டு வடை தட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை நுணுக்கி வச்சுருவோம். இது நல்லா கொதித்ததும் இதில் போட்டு நல்லா கொதித்ததும் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான். வடைகறி ரெடி. சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்பி ஃபினிஷிங் காமிக்கலாம்ப்பா. சூப்பராக கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த வடையை நுணுக்கி வச்சதை போட்டுருவோம். எண்ணெய் எதனால் கம்மியானா, இந்த அரைக்குறையாக நம்ம பாதி வேக்காட்டில் எடுக்கிறோம் பாருங்கள், அது ரொம்ப எண்ணெய் இழுத்துரும். அதனால தான் நம்ம ஊற்றும் பொழுது கம்மியாக தான் ஊற்றுறோம். இருங்க, இதனால் இதை பாருங்கள், சிம்மில் போட்டு கொதிக்க வச்சோடனே எண்ணெய் நல்லா ஓரமாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இன்னும் நல்லா நம்ம இதுக்கே கொஞ்சம் தானே, 2 ஸ்பூன் அளவு தானே எண்ணெய் விட்டேன் நான். நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு வடைகறி. இது நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா இன்னும் திக்காகிடும்ப்பா. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லா நிறைய கொத்தமல்லி தூவி விட்டுடுங்க, வாசனையும் நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.